தோனி பத்தி பேசுறீங்கல்ல, இந்த மாதிரி தோனிக்காக தான் மேட்ச் பார்க்க வரும், தோனி 6 அடிச்சா எனக்கு போதும், சாட்டிஸ்ஃபைடா, அதை நீங்க டாக்ஸிக்னு சொல்றீங்கல்ல. அப்படி பார்த்தா ஒரு காலத்துல சச்சின் அவுட் ஆயிட்டா டிவி ஆஃப் பண்ணிட்டு போறதும் டாக்ஸிசிட்டி தானே அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அது டாக்ஸிசிட்டியா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. மிட் 90s, அதாவது 1994, 95, 96 அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பேசிக்கா சச்சின் தான் டீமே இருந்துச்சு. இந்தியன் கிரிக்கெட் டீம்னா சச்சின் தான் இந்தியன் கிரிக்கெட் டீம், இப்படிதான் இருந்துச்சு. இந்தியன் கிரிக்கெட் டீம்ல சச்சின் அவுட் ஆயிட்டாரு அப்படின்னா டீமோட ஹோப்பே போயிடும் பேசிக்கா. இப்போ சச்சின் அவுட் ஆயிட்டாருன்னா டீம் காலி அப்படின்னு இருந்துச்சு. பேங்க் ஆஃப் ரன்ஸ் சச்சின் தான் வச்சிருப்பாரு எப்பவுமே. ஆமா, அந்த டீம் அப்போ இருந்த டீம்ல சச்சின் தான் ஒரு பிளாக் பேரரா இருந்தாரு இந்தியா டீமுக்கு. அப்படி இருக்கிறப்போ சச்சின் ஃபேனோ, அசருதீன் ஃபேனோ, கபில் தேவ் ஃபேனோ எல்லாம் யாரும் பாக்கல. அங்க என்னன்னா சச்சின் அவுட் ஆயிட்டா இந்தியா தோத்துரும், இதுக்கப்புறம் நான் மேட்ச் பார்த்தா வேஸ்ட்பா அப்படின்ட்டு ஆஃப் பண்ணிடுவாங்க. இதுல சச்சின் இன்னிங்ஸ் ஸ்பெசிபிக்கா பாக்கணும்லாம் யாரும் பாத்துருக்க மாட்டாங்க. அப்கோர்ஸ் இருந்திருப்பாங்க, சரிங்களா. ஆனா டிவி ஆஃப் பண்ணதுக்கு காரணம் அது கிடையாது. டிவி ஆஃப் பண்ணதுக்கு காரணம் இதுக்கு மேல ஹோப் இல்ல, பார்த்து வேஸ்ட் டைம் வேஸ்ட் பண்ண வேணா வேலையை பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு ஒரு பொழுதுபோக்கா கிரிக்கெட் அந்த டைம்ல பாத்துட்டு இருந்தாங்க.